பாருங்கள் அன்பார்களே, நான் முதன்மையான இடத்தை விரும்பினால் வாழ்க்கையில் கிடைப்பது என்ன? வெட்கம், வேதனை, அவமானம். ஆனால் தேவனை உயர்த்தும் போது அன்பார்களே, வாழ்வும் வசதியும் புகழும் என்னை தேடி வரும். அடுத்த வார்த்தை 10 சொல்லுகிறது, நீ தாழ்ந்த இடத்தில் உட்காரு, அப்பொழுது உன்னை அழைத்தவன் வந்து சிநேகிதனே. எத்தனை அழகான வார்த்தை! உயர்ந்த இடத்தில் வாரும் என்று சொல்லும்போது உன்னோடு கூட பந்தி இருந்தவர்களுக்கு கனம் உண்டாகும். நான் சொல்ல வந்த 3 வார்த்தைகளை இங்கே பயன்படுத்த விரும்புகிறேன். அன்பானுளே, ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற வரங்கள், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகம், ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்திருக்கிற உன்னதமான கிருபைகளை இந்த உலகம் ஒருவேளை புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் ஒன்று தெரியும், உன் வேலையை மற்றவர்கள் செய்யும் போது, உன் வேலையை மற்றவர்கள் அதில் ஈடுபடுத்தப்படும் போது சோர்ந்து போக வேண்டாம். அவர் என்னை விட்டு அவரை பயன்படுத்துகிறாரே. ஆண்டவர் அழகாய் சொன்னார் கானாவூர் கல்யாணத்திலே, என் வேலை இன்னும் வரவில்லை. நாளிலே ஆலயத்திலே நீண்ட காலமாக இருக்கிற அன்பு சகோதரனே, என் அன்பு சகோதரியே, உன்னை விட கிருபைகளே குறைவானவர், உன்னை விட படிப்பிலே குறைவானவர், உன்னை விட எல்லாவற்றிலும் குறைவானவர்கள் ஒருவேளை பயன்படுத்தப்படலாம். சோர்ந்து போகாதே, முறுமுறுக்காதே, வாதங்களை வைக்காதே, விமர்சனங்களை வைக்க வேண்டாம். உன்னை அழைத்தவர், அந்த 14:7 இப்படி சொல்கிறது, அழைக்கப்பட்டவர்கள், உன்னை அழைத்தவர் கர்த்தர். அவர் உன்னை ஒரு நாளிலே தேடி வந்து சொல்லுவார், சிநேகிதனே. அந்த வசனத்தை நான் அதிகமாய் விரும்புகிறேன். 10ஆம் வசனத்திலே அந்த வார்த்தை சொல்லுகிறது, சிநேகிதனே, நீ இந்த இடத்தில் உட்கார் என்று சொல்லும் போது உன்னோடு கூட இருக்கிறவர் எல்லாரும் உனக்கு முன்பாக வெட்கப்படுவார்கள், உனக்கோ கனம் உண்டாகும். இந்த செய்தியுடைய ஒரு 3 குறிப்புகளை நான் வைக்க விரும்புகிறேன். நம்பர் 1, God's promise. ஆண்டவருடைய வாக்கு தத்தம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு 1973ஆம் ஆண்டு எனக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கப்பட்டது. அந்த வாக்கு தத்தம் என்னவென்றால், நீ காவலனாயிரு என்று சொன்னார். எசேக்கியேல் புஸ்தகம் 38ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், ஆயத்தப்படு, உன்னோடு கூடிய உன் எல்லா கூட்டத்தையும் ஆயத்தப்படுத்தி நீ காவலனாயிரு. ஆண்டவர் வரங்களை தந்தார், கிருபைகளை தந்தார், அபிஷேகத்தை தந்தார். ஆனால் ஒரு அங்கீகாரம் கிடைக்கவில்லை. புரிந்து கொள்ளுகிற மக்கள் இல்லை, ஏற்றுக்கொள்ளுகிற மக்கள் இல்லை. ஏதோ கூட்டத்தோடு கூட்டமாய் நானும் ஆலயத்திற்கு போய் வந்தேன். ஆனால் எனக்குள்ளே தெரியும், அந்த வார்த்தை, அந்த வல்லமை, தேவன் தந்த அந்த எல்லாமே தெரியும். ஆனால் வார்த்தை இருந்தது, ஆனால் அங்கீகாரம் இல்லை. நான் இதைத்தான் திரையிலே பாருங்கள், the time of promises. Number 2, the time of fulfillment. அன்பானவர்களே, தேவன் தருகிற வார்த்தை ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு ஆண்டவர் ஒரு ஏற்ற சமயத்தையும் ஏற்ற காலத்தை வைத்திருக்கிறார். You are not received by the people. நீ ஜனங்களால் ஏற்றுக்கொள்ளப்படாமல் இருக்கலாம்.